என்னை விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாக நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தையே நாட வேண்டும், அவருடைய வல்லமையை நாட வேண்டும், சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே 105வது சங்கீதத்தின் 4வது வசனத்திலே கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நாம் நித்தமும் தேட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். நாம உலகத்தார் வல்லமையை நாடுறோம், உலகத்தில் இருக்கிற வல்லமையை நம்புகிறோம், நம்முடைய வல்லமையை நம்புகிறோம். இல்லை நம்முடைய ரெக்கக்னிஷன், நமக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களா, அவங்களுடைய வல்லமையை நாடுகின்றோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி ஒரு சாட்சியாக சொல்லுகின்றேன். 2006ஆம் வருஷம் 26ஆம் தேதி டிசம்பர் மாதத்திலே எனக்கு கேன்சர் என்கின்ற கொடுமையான வியாதி என் வயிற்று பாகத்திலே கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகு 3/4 of my stomach is removed. அவங்க D2 ஆப்ரேஷன் பண்ணி இந்த வயிற்றில் இருக்கிற அந்த பாகத்தை எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு கொடூரமான கீமோதெரப்பி. அதற்கு பிறகு நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். பிரியமானவர்களே, பணத்தை இழந்தேன், பொருளை இழந்தேன், பலத்தை இழந்தேன், பலவீனப்பட்டு காணப்பட்டேன். அப்போ எனக்கு இருந்ததெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய வல்லமையை நாடினேன், சமூகத்தை நித்தமும் தேடினேன். பிரியமானவர்களே, அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை தூக்கிவிட்டார். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். மரண கட்டுக்கள் என்னை பிடித்து கொண்டது, பாதாள இடுக்கன் என்னை இழுத்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தாவே விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று பார்க்கின்றோம். என்னை விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாக நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தையே நாட வேண்டும், அவருடைய வல்லமையை நாட வேண்டும், சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இத்தனை 20 வருஷத்துக்கு மேலாக என்னை உயிரோடு வைத்து இந்த காட் மார்னிங் மூலமாக பலரோடு கூட பேச தேவன் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், இத்தனை சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அவர் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொல்லி. அவர் செய்ததை நாம் பிரசித்தப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ததை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தர் நமக்கு பலவீனத்திலிருந்து பலனை கொடுப்பார், விடுதலையாக்குவார். இந்த ஒரு நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமையை நாடுகின்றோம், உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகின்றோம். விடுதலை நாயகனாகிய நீர் விடுதலை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.